எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் 16/3/2025 வாரம் ராசி பலன் மிதுனம். மிதுனம் ராசிக்கு அதிபதியான புதன் 10ஆம் இடத்துல அமர்ந்து வக்ரம் அஸ்தங்கம் பெற்ற சுக்கிரன் மற்றும் சூரியன் ராகுவுடன் இங்கே இணைவு பெறாரு. குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு அதிபதி நீச்ச அமைப்பில் இருந்தாலும் சுக்கிரன் குரு பரிவர்த்தனை மூலமாக குரு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால குருவுடன் இங்கே நெருங்கி புதன் நினைவு பெறதுனாலையும் உங்களுடைய எதிர்பாராத விஷயங்களில் நன்மைகள் உண்டு. நீங்கள் ஒருத்தரை விரும்பாத அமைப்புல கூட அவர் உங்களுக்கு உதவி செய்வார். என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் அறிவால் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள். உங்களுக்கு ஒரு தெய்வ நம்பிக்கையோ இல்லை அடுத்தவர்கள் ஆலோசனை சொல்லக்கூடிய விஷயங்களிலும் அதிக நாட்டம் இருக்காது. அந்த வகையில் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தொழிலாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் இருக்கட்டும், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆனால் அவங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி, அதாவது புத்திமதி சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். இருந்தாலும் சாதகமான ஒரு அமைப்பு தான். இடத்திற்கு தகுந்தாற்போல் உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு இருப்பதனால இப்போது சூரியனும் இணைகிறாரு. கடந்த வாரத்தில் பார்க்கும்போது ஒரு ராசிக்கு 3 கூடையவரும் அதே போல் 9 கூடையவரும் உங்களுடைய 9ஆம் இடத்துல இணைவு பெற்றிருந்தார். அப்போ புதிய முயற்சிகள், புதிய விஷயங்களில் ஒரு விஷயத்தை ஒரு தகப்பனார் இடத்திலோ இல்லை வெளிதூரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இடத்திலோ நம்ம சொல்லும்போது தேவையில்லாத மன சஞ்சலிப்பு இருந்தது. அந்த அமைப்பு இப்போ விலகும். சூரியன் 10ஆம் இடத்துல போய் இணைகிறாரு. இந்த அமைப்பு பார்க்கும்போது இப்போ புதிய விஷயங்களை தொடங்கலாம்னா, ஆனால் ராகுடன் இங்கே இணைகிறாரு. அதில் கொஞ்சம் கவனம். பெரிய விஷயத்தை தூண்டி விடுவார், பெரிய அகலக்கால தூண்டி விடுவார். இருந்தாலும் இன்னும் சில வாரங்களில் ராகு விலக போகிறார். சூரியனும் உச்ச அமைப்புக்கு வருவார். இப்போது நீங்கள் பெரிய விஷயங்களை சிந்தித்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் ஒரு விஷயத்தை நம்ம முயற்சிக்கிறோம், அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கல என்ற ஒரு நீண்ட நாள் ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், அந்த விஷயம் முடியாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு தடங்கள் இருந்தாலும் கூட அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. இளையவர் விஷயங்களில் அனுகூலம் உண்டு. அதே போல் தொழில் அமைப்புகளை பார்க்கும்போது சிறப்பாக இருக்குது. வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு. அதனால் ஒரு முன்கோபம் இல்லாத ஒரு எடுத்தோம் கவுத்தன்ற ஒரு அமைப்பை ராசியில் அமர்ந்தக்கூடிய செவ்வாய் தருவார். அதனால் வேலை விஷயங்களில் கவனமாக இருங்க. அடுத்த நீங்கள் படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு நாட்டமும் இருக்கும். அதே போல் வெளிதூர பயணங்கள் மூலயமாக ஆதாயங்கள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. கணவன் மனைவி விஷயங்களில் புதிதாக வரன் தேடி கொண்டு வருபவர்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பான ஒரு வாரமாக அமைகிறதுனால இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.